ஏன் சார் இறங்கிட்டீங்க? நான் இந்த கிராம காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு வரேன், நீங்க போங்க, நான் வந்து சேர்ந்துடுவேன். விடிஞ்சதும் விடியாததுமா கலப்பைய தோல்ல மாட்டிக்கிட்டு காடுகரைக்கு வேலைக்கு போற உழைப்பாளியே வணக்கம் வணக்கம். அப்பா, நான் வாழற நகரத்துல இப்பதான் 2ஆம் ஜாமம். இங்க என்னடான்னா மாடுகளுடைய மணியோசை கேக்குது. நகரத்துல எப்படி தெரியுமோ, கொரட்டை விட்டு காதை கிழிப்பாங்க. ஆஹா, ரியலி யூ ஆர் இன் ஹெவன். ஆஹா, என்னப்பா இது, பைத்தியக்கார மாதிரி தானா பேசிக்கிறியே? பியூட்டிஸ் பியூட்டிஸ் உளரத்தான் செய்யறேன். நான் ரசிக்கிறேன், எப்படி என்னால சொல்லாம இருக்க முடியும்? இத பாருங்க, எங்க ஊர்ல இருக்காங்களே பெண்கள்னு பேர் வச்சுக்கிட்டு, அவங்க கூட சௌரிய வச்சு முடிஞ்சுக்க கூட தலையில முடியலாம அவதிப்படுறாங்க. நீங்க எல்லாம் ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? எங்க ஊர்ல ஒரு பொருட்காட்சி ஏற்படுத்துறேன், அதுக்கெல்லாம் உங்களை கூட்டிட்டு போய் எங்க ஊர் பெண்கள்லாம் உங்களை பார்த்து தலைமுனிய வைக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. பித்துக்குள்ளி ஐயே பைத்தியம், வாங்கடி போலாம். என்ன போறீங்களா? நிச்சயமா போறீங்களா? ஹைலி டிசப்பாயிண்டட், பெரும் ஏமாற்றம். டாப்பாவது கீப்பாவது ஒண்ணு இல்ல, இப்ப அவங்கள பார்த்ததுல இருந்து அவன் அழகுன்னு நினைச்சேன். அது தப்பு தப்பு தப்பு. என்ன? ஏன்னா நீங்க தான் அழகுக்கெல்லாம் அரசிங்கிறது இப்பதான் புரிஞ்சுது எனக்கு. ஓஹோ, போன வருஷம் வந்தவங்க நீங்க தானே? என்ன போன வருஷமா? நான் இப்பதானே வர்றேன். ஓஹோ, அப்ப இந்த ஊருக்கு புதுசா? எஸ் எஸ் எஸ். ஐயா பகல் வேஷக்காரரு. ஓ, இப்ப உங்களுக்கு போடுறதுக்கு எங்கிட்ட காசு கிடையாது, வீட்டு பக்கமா வாங்க, உங்களுக்கு காசு போடுறேன். என்ன நான் பகல் வேஷக்காரனா? ஐ எம் நாட் எ பிச்சைக்காரன், ஐ எம் எ ஜென்டில்மேன். என்னையா வளர்ற? செண்டி மேனாவது கிண்டி மேனாவது போயா வேலையை பார்த்துட்டு. என்ன நான் போகணுமா? ஐயோ, உன்னை விட்டு எனக்கு போகவே பிரியமில்லையே. இருந்தாலும் உன்னுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டியது இருக்கு. டாடா, வரேன். மாப்பிள்ள ரொம்ப படிச்சவர். ஓஹோ, ஆமா, 5 நிமிஷம் பேசுறதுக்குள்ள ஒரு 500 வார்த்தையாவது வெறும் இங்கிலீஷ்ல வந்துடும். அப்ப இனிமே பண்ணையார் வீடு வெள்ளைக்கார வீடு மாதிரி தான். மாதிரி என்ன ஐயா, வெள்ளைக்கார வீடே தான் ஐயா. யாரும் வராங்க உங்களுக்கு? மாப்பிள்ள தான் வர்றாரு. வாங்க மாப்பிள்ள, வாங்க. மாப்பிள்ள? அட யார் நீ? பண்ணக்கார பையில போய் மாப்பிள்ளன்னு சொல்லிக்கிட்டு எங்கடா மாப்பிள்ள? பின்னால வர்றாங்க. மாப்பிள்ளை பின்னால விட்டுட்டு உன்னை வேண்டாம் முன்னால வர சொன்னது? போ போ, நீங்க வாங்க ஐயா. அடடே, இது வந்துட்டாரு மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள வாங்க. அடச்சே, சும்மா கிடையா, வீட்டுக்குள்ள நுழையிறவெல்லாம் மாப்பிள்ளையா என்ன? கொக்கு கொக்குன்னு கோழி கணக்கா? ஐயா நாவுக்கரசு, உன் கொக்கு இப்ப வேணாம், போய் வைக்காது. போன பைய கையோட கூட்டிக்கிட்டு வருவானா? சும்மா வந்து நிக்கிறான். அதான கேட்டேன். மாப்பிள்ள வர்றாரு மாப்பிள்ள வர்றாருன்னு பார்த்தா எவனவன முட்டா பையலெல்லாம் வந்துகிட்டு இருக்கான். அடடே, வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, ஐ எம் வெரி கிளாட் டு மீட் யூ. அதாவது நான் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடடே, வாங்க மாப்பிள்ள வாங்க. வாங்க வாங்க. இவங்கெல்லாம் இந்த கிராமத்து பெருந்தலைங்க. ஓ, ஐ see, பெருந்தலைகள், லார்ட்ஸ். குட் குட். நமஸ்காரம். நமஸ்காரம். அதாவது எனக்கு இந்த கிராமம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் யுவர் வில்லேஜ் வெரி மச் வெரி மச். பாத்தீங்களா, உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? இதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ங்கிறது. ஆனா நான் ஒரு வில்லேஜ்ல பிறக்காம, அதாவது கிராமத்துல பிறக்காம ஒரு சிட்டில பிறந்து ஜென்டில்மேனா வளர்ந்துட்டேனேன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதாவது ஃபீல் பண்ணேன். பரவாயில்ல, நீங்க கிராமத்துல பிறக்கா போனாலும் கிராமத்து மருமகனா வர்றதை பத்தி எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். மாயா, நீங்க மேல போய் குளிச்சுட்டு காபி சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம். மாயா, ஐயாவை மேல கூட்டிகிட்டு போய் வேண்டியதெல்லாம் கவனி. ஆல் ரைட், எக்ஸ்கியூஸ் மீ. என்ன மேம், என் சூட்கேஸ் ஹோல்டாலங்க என்னங்க? பொட்டி படுக்க எங்கன்னு கேட்டேன். வண்டியில இருக்கு. வாட் மேன் யூ ஆர்? நான் வண்டியில கேம்ப் பண்ண போறேன். கோ ஆன், குயிக் குயிக். என்ன சொல்றீங்க? சீக்கிரமா போய் கொண்டு வான்னு சொல்றேன். இதோ கொண்டு வரேன். போ போ. வாட் இஸ் திஸ்?
மாப்பிள்ளை அதுலயும் ஒரு கிராஜுவேட், அவனுக்கு கொடுக்க வேண்டிய வரவேற்பு இங்க இல்லையே. ஒருத்தனை காணுங்க. ஆமா, இந்த ரூமா? குட் மார்னிங். வாங்க வாங்க. You are here. நீங்க இங்கதான் இருக்கீங்களா? I am very lucky man, lucky man. இந்த கிராமத்துல முத யார பார்த்து என் மனசு லைக் ஆச்சோ அதே உருவம். சரி சரி, இந்த மாதிரி தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட நீங்க பேசக்கூடாது. கரெக்ட், வெரி கரெக்ட். எதுக்கு ஒரு லிமிட் தேவை. பட் நான் ஒரு பிளைன் ஹார்ட், அதனால தான் இப்படி எல்லாம் வளர்றேன். போறோம் ரொம்ப ரொம்ப ஸ்பீடா இருக்கு. போறோம் மெதுவா. ஆமா, நீங்க ஏன் இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? என்னது, இதானே என் வேலை? குட் குட், வெரி குட். பணக்கார பெண்ணுங்கிற அந்த ஹெட் வெயிட்டே இல்லையே. இப்படித்தான் இருக்கணும். வில்லேஜ் இஸ் வில்லேஜ். குட். நீங்க அதிகமா நகை கூட போட்டுக்கல, அதான் ரொம்ப லட்சணமா இருக்கு. ஐ எம் வெரி டயர்ட். நான் ரொம்ப கலப்போட இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு கப் காஃபி வேணும். அதுதான் இப்போ முடியாது. முடியாது? ஒய் முடியாது? பாத்தீங்களா, இது என்ன? ஒரு கிராஜுவேட்டுக்கு இது கூடவா தெரியாது? குச்சி. முதல்ல இந்த குச்சியால பல்ல விளக்குனதுக்கு அப்புறம் தான் காப்பி. பல்ல விளக்கணும்? வாத்தாவது கீத்தாவது. இங்க பல்லு விளக்காம பல்ட்டி அடிச்சாலும் காப்பி கிடையாது. ஷேம் ஷேம், அவமானம் அவமானம். நான் மாப்பிள்ளை இந்த வீட்டுக்கு முத வந்திருக்கேன், அதுலயே இந்த ஊருக்கே நியூ ஃபேஸ், பெருத்த அவமானம். நீங்க யாரா இருந்தாலும் சரிதான், எங்க கிராமத்து வழக்கத்தை மாத்திக்க முடியாது. என்னது? இப்படி எல்லாம் சத்தம் போட்டா பெரியவங்களை கூப்பிடுவேன். யாரு, உங்க அப்பாவை தானே? உங்க அப்பா என்ன பெரிய ரவுடியா? உங்ககிட்ட என்னடா பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருந்தாரு? வாட் மிஸ்டர் நக்கா, இங்க என்ன சத்தம்? ஓ மை குட்னஸ், இப்படி வந்தாச்சா? வாங்க வாங்க. என்ன நடந்தது? ஒண்ணு இல்ல, அப்புறம் ஒரு சிங்கிள் காஃபிக்காக இவ்வளவு கலபடா பண்றாங்க. வண்ணா, போய் காஃபி கொண்டாமா. முதல் சந்திப்பிலேயே உங்க 2 பேருக்குள்ள இப்படி கலாட்டாவா இருந்தா கடைசி வரைக்கும் எப்படி சகிப்பீங்க? எஸ் எஸ், அத பத்தி தான் நானும் யோசிக்கிறேன். சரி, இப்ப நீங்க வந்த நேரம் சரியில்லை. என்ன? எஸ், அதனால இப்பவே திரும்பி போயிடுங்க. வாட்? நான் திரும்பி போகணுமா? அப்ப வாட் அபவுட் மை மேரேஜ்? என்னுடைய கல்யாண விஷயம் என்ன ஆறுது? அதெல்லாம் நான் முடிச்சிட்டு லெட்டர் எழுதுறேன், அப்புறம் வாங்க. கரெக்ட் ஐடியா மேடம், ஐடியா. அப்ப சரி, நான் இன்னைக்கே ஊருக்கு புறப்படுறேன். நீங்க தான் இந்த விஷயமா எனக்கு ஒப்ளைட் பண்ணணும். அதுக்கு என்ன கட்டாயம்? இதுல என்னுடைய அட்ரஸ் இருக்கு, இதுக்கே தபால் எழுதுங்க. உங்களுடைய அட்ரஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? பத்மா, எம்ஏ. பத்மா, எம்ஏ. கேர் ஆஃப் மாயன். கேர் ஆஃப் மாயன். இதே ஊர் தான். இதே ஊர் தான். தேங்க்ஸ். மறுபடியும் பல்லு குச்சி போனார். பாவம், கை கட்டினது வாய் கட்டலையே. நவன் மைண்ட், பரவாயில்ல, அதை பத்தி என்ன. அப்ப சரி, நான் இன்னைக்கே ஊருக்கு புறப்படுறேன். என்னங்க வந்த உடனே திரும்பிட்டீங்க? எல்லாம் மங்களகரமா முடிஞ்சிருக்கு, புறப்பட சொல்றேன். எப்படி நான் செஞ்ச வேலை? கெட்டிக்காரி, நான் சொல்லி வச்ச மாதிரியே நடந்துகிட்டியே. ஏன்னா வந்து எல்லாம் காரணமா தான். அப்படின்னா வந்தீங்க, என்ன ஏதுன்னு சொல்லாம புறப்பட்டீங்க? புரியலையே. ஒண்ணு புரியலையா? உங்களுக்கு ஒண்ணு புரியவே வேண்டாம். இப்ப நான் போயிட்டு வரேன். நான் சரி வாங்க. ஆனா இப்ப ஏன் போறீங்க? இது என்ன பெரிய நியூசன்ஸா இருக்குது. நான் பாருங்க, இப்போ நான் வந்த வேலை சகுனம் சரியில்லை. நான் போயிட்டு மறுபடியும் அடுத்த ட்ரிப் வரேன். மாப்பிள, என்னங்க சகுனம் சரியில்லையா? கேழ்வரகுல நெய் வெடியுதுன்னா கேட்கறவங்களுக்கு கூட புத்தி இல்லை. என்னங்க மாப்பிள இது? அப்படிலாம் ஒண்ணும் இருக்காதுங்க. உண்மையை சொல்றது கூச்சப்பட்டுக்கிட்டு மாப்பிள்ளை ஏதோ சாக்கு போக்கு சொல்றாரு. தம்பி, நான் இருக்கேன், தைரியமா சொல்லுங்க. நோ 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 நோ, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன பேசாம விடுங்க. மிஸ்டர், புறப்படு. என்னங்க, பட்டணம் போறதுக்கு சாயந்தரம் தானே ரயில். நெவர் மைண்ட், அது வரைக்கும் ஸ்டேஷன்லயே காத்திருந்தாவது போறேன். கமான் கமான். என்ன இது? ஆமா,
மாப்பிள்ளை கிட்ட ஏதாவது தப்பு தண்டாவா பேசுனியா? ஐயோ, நான் ஒன்றும் பேசலப்பா. அவர்தான் பித்துக்குளித்தனமா ஏதோ உளறிட்டு திடீர்னு வந்துட்டார். ஆமா, இது யாரு? மாயன் தங்கச்சி இல்ல? ஆமாப்பா. இங்க எப்ப வந்தது? மாப்பிள்ளை வர்றாரே, பலகாரம் பட்சணம் செய்யறதுக்கு ஒத்தாச்சியா இருக்கட்டும்னு நான் தான் கூட்டிகிட்டு வர சொன்னேன். ஓஹோ, சரி சரி, போங்க. ஏய்யா ஜோசியர், எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கும்னு சொன்னீங்க. ஓஹோ, அதான் நடக்கும். அதுக்குண்டான அறிகுறிகள் தான் அதெல்லாம். சுவையை ரசித்திடவே அரங்கனை ஒன்று அழைப்பதை கண்டு ஆனந்தம் கொள்ளும் வான்கிளியே. அரங்கனை ஒன்று அழைப்பதை கண்டு ஆனந்தம் கொள்ளும் வான்கிளியே. ஆசை இருக்கிற மனதினிலே அது அழகாய் தெரியுது கண்களிலே. ஆசை இருக்கிற மனதினிலே அது அழகாய் தெரியுது கண்களிலே. அருகினி வந்தால் பறப்பதே நீ ஆட்டம் காட்டி சிரிப்பதே. அருகினி வந்தால் பறப்பதே நீ ஆட்டம் காட்டி சிரிப்பதே. மறைத்து மூடி மழுப்புவதே மாய வலையை விரிப்பதுமே. அரங்கனை ஒன்று அழைப்பதை கண்டு ஆனந்தம் கொள்ளும் வான்கிளியே. அரங்கனை ஒன்று அழைப்பதை கண்டு ஆனந்தம் கொள்ளும் வான்கிளியே. ஆசை இருக்கிற மனதினிலே அது அழகாய் தெரியுது கண்களிலே. ஆசை இருக்கிற மனதினிலே அது அழகாய் தெரியுது கண்களிலே. என்னங்க பாத்தீங்களா பைய செய்யற கூத்த? பண்ணக்கார பைய. சத்தம் போடாதீங்க, அதுக்கு பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கட்டும் ஐயா. என்னது சந்தோஷமா இருக்கட்டுமா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம பொண்ணு வேலை போற சரக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சா பட்டணத்துக்காரன் கட்டிக்குவானான்னு கேக்குறேன். அட அவன் கிடக்குறான் ஐயா, இதுகளுக்கு இப்படியே ஒரு முடிச்சு போட்டுடுவோம். ஏன்னா அப்புறம் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம்னா பண்டத்தை முடிச்சுக்கிறதுல சிரமம் இல்லை பாருங்க. ஓ, அப்படி திட்டம் போடுறீங்களா? இப்ப போய் கேளியா, இந்த ஜோர்ல சம்மதிச்சிருவான். ரெண்டு கல்யாணத்தையும் ஒண்ணாவே முடிச்சு விடலாம். கல்யாண செலவுக்கு நான் ஒரு காத்துட்டு கூட செலவழிக்க வேணாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி. என் தங்கச்சி இப்ப நம்மள பாத்துட்டா, அப்படியே பூரிச்சு போகும். அதுவா என் உசிரை வாங்கிட்டு தான் மறுவேலை பார்க்கும். அவ்வளவு அசடு இல்ல உங்க தங்கச்சி. அதுதான்
நீங்க ஒண்ணும் தெரியாதவரு வீட்டுக்கு வர்ற அண்ணிதான் அனுசரிச்சு நடந்துக்கணும்னு எங்கிட்டயே சொல்லிச்சு. உங்களுக்கு கொடுக்கிற சம்பளம் வீண். தண்டம் தண்டம். வாங்க ஐயா, அப்பாதான் சாந்தமானவருன்னா பண்ணையானும் அப்பாவையா வாய்க்கணும். இத பாருங்க, இது கடைசி தடவை. இனிமேயும் ஏன தானா இருந்தீங்க பாத்துக்குங்க. ஆமா, நீங்க எங்கயா வந்தீங்க? வேற ஒண்ணும் இல்ல, கையிலங்காய்ச்ச பச்சைல பறிக்கலாம்னு வந்தேன். பச்சில பறிக்கவா? பார்த்து தானா பறிங்க. நான் வரேன். ஆமா மாயா, அந்த பொண்ணை பேச விட்டுவிட்டு நீ தூணா நின்னுட்டியே. பேஷ், பரவாயில்ல. அந்த பொண்ணு தாண்டா உனக்கு சரி. என்னையா சொல்றீங்க? ஏய், எல்லாம் எனக்கு தெரியும்டா. உங்க ஆட்டத்தையும் பாட்டத்தையும் பார்க்காமலா வந்திருக்க நினைச்சுக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு என்னடான்னா என்கிட்ட நாடகம் ஆடி காட்டுது. நீங்க அப்பவே வந்துட்டீங்களா? அட ஏன்பா நடுங்குற? காதலுக்கு அப்புறம் கல்யாணம் செய்துக்கிறது தான் எனக்கும் ஆசை. என்ன இன்னைக்கே பண்ணியார போய் பார்த்து பேசி என்ன கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். கல்யாணமா? அட அதுல ஒன்றும் தப்பில்லடா தம்பி. அந்த காலத்துல எல்லாருமே இப்படிதான் செய்திருக்காங்க. என்ன பெரிய பொண்ணு, அழகான பொண்ணு, அதுலயும் கொஞ்சம் படிச்சது, குருடங்கையில விலாங்கு கிடைச்ச மாதிரி அந்த பொண்ணு உனக்கு கிடைக்கணுமேடா. ஏண்டா மலைக்கிற? அதுக்கு இல்லைங்க, முதல்ல என் தங்கச்சி கல்யாணம் நடக்கணும். அதுக்கப்புறம் தான். அதுக்குத்தான் மாப்பிள்ளைய அப்பவே பார்த்து வச்சுட்டேனடா. யாருங்க? நல்ல பையன் தானே? லட்சாதிபதிடா, வேற ஒருத்தரும் இல்ல, உன் பண்ணையார் தான். பண்ணையாரா? ஏண்டாப்பா, அவரும் சம்மதிச்சுட்டாரா. உன்னை கேட்கணும்னு தான் உன் வாயை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துக்கிட்ட இருக்கட்டும், நான் வர்றேன். ஏடே மாயா, ஏண்டா உனக்கு இதுல பிரியம் இல்லையாடா? வயசாச்சு, நான் புத்தி மழுங்கி போங்கிறது சரியா தான் இருக்கு. சாக போற வயசுல கல்யாணம் பண்ண போறாராம். கல்யாணம் அதுக்கு அவர் தூது வந்துட்டாரு. வெட்கம் இல்ல? என்னடா என்னடா மாயா, அதுக்கு இருந்தது என் தங்கச்சி தான் கிடைச்சிச்சு. டேய், நான் சொல்றத கேளுடா. இது பெரிய பணக்கார பண்ணடா இது. அவன் பணத்தையும் பண்ணையும் உடப்புல கொண்டு போட சொல்லு. என் தங்கச்சிக்கு ஏழையா இருந்தாலும் மனசுக்கு ஏத்த மாப்பிள்ளையா தேடிக்கிட்டு இருக்கேன். வண்ணக்கிளி முழுங்க வாயை திறந்துக்கிட்டா வாரீங்க காட்டு பூனைகளா? யாரடா காட்டு பூனை? சின்ன வீட்டுக்கே நெருப்பு வைக்க ஆரம்பிச்சுட்டியா? என்னங்க கண்ணே கண்ணேன்னு எனக்கு ஒரே பொண்ணு, அதோட சேர்ந்து ஆட்டம் போட்டு என் குடும்பத்தையே நாசமாக்கவ பார்த்தேன். இனிமே என் தலைவாசல்ல கால் எடுத்து வச்சு, ஆமா இந்த முருகையா சும்மா விட மாட்டான். பண்ணக்கார பையன். பண்ணக்காரன் தான், ஆனா மானம் இல்லாதவன் இல்ல. பண்ணையாரே வர்றேன். பண்ணுக்கிளீங்க பல கரப்பா, திருட போன சொத்து நம்ம தேடி வந்த கரையா இருக்குதுல்ல அண்ணே. உங்களுக்கு கல்யாண யோகம் வந்திருக்குண்ணே. நீயே போய் கேளுடா. ஊச்சப்படாம நீயே பேசுன. என்ன வண்ணம்? என் பேரு வண்ணக்கிளி. ஆமா 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 ஆமா. கொஞ்சம் நெருங்கின உடனே பேரும் குறியிடுச்சு. அவ்வளவுதான். ஓ விஷயமா உங்க அண்ணனை பார்க்கத்தான் புறப்பட்டோம். என் விஷயமா பேச நீங்க யாரு? கரப்பா, வண்ணம் வண்ணம் வண்ணம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்டுல பொண்ணு எடுக்கணும்னு தான் பூச்சி அண்ணனுக்கு ஒரே ஆசை. கரெக்ட். ரவுடி பயலுக்கும் கேட்டு பயலுக்குமா என் தங்கச்சி பிறந்திருக்குன்னு நினைச்சீங்க? மாயா, யாருக்கிட்ட பேசுறோம்ங்கிறத நினைச்சு பார்த்து பேசு. நினைவோட தான் பேசுறேன். உழைச்சு சாப்பிட பவுச்சு இல்லாம ஊரை சுரண்டி திங்கிற பதம். நீ வா வேணும். என்னடா சொன்ன? இல்லடா, எலும்ப நொறுக்கிடுவேன். ஓடுறவன மிரட்டுற பெல்ட் என்ன என்னடா செய்யும்? என்னடா செய்யுமா? என்ன சுகாரியமா போடா தாய் பூச்சி. ஐயோ, என்னடா இது? நீ போயிடமா. பொண்ணு கேட்கிற மூஞ்சிய உடைச்சிடுவேன். இவளைய பெஞ்சாதி ஆக்குறேனாலிய பாரு பாரு. வா வாண்ணா. இவ கழுத்துல தாலியை கட்டி என் வீட்டுல கொண்டு போய் போட்டு இதே பெல்ட்டால மாட்டி வரைக்கிற என் பேர் பூச்சி இல்ல. என்னடா கரெக்டா? அது இப்பவே மாத்தி வச்சுக்க. என் சபதம் நிறைவேறதுக்காகத்தான் அவனை உயிரோட வைக்கிறேன். பொடி பய, சின்ன பையன். கரப்பா, அண்ணே, என் மானமெல்லாம் போச்சுடா. இதுவரையில் இந்த ஊர்ல என்ன ஒரு பய எடுத்து பேசினது இல்ல. அதுலயும் ஒரு பொம்பளை பேசிவிட்டானே, ஒரு பொம்பளை பேசிவிட்டான். அவ பல்ல தட்டி கையில் கொடுத்துருக்கணும். மரியாதையா பேசுறா. நாளைக்கு எனக்கு பொஞ்சாதியா வரப்போறவ. ஆமா ஆமா, அண்ணியாக போறாங்க. அதனாலதான் உங்க கையும் ஓடல, வெட்டும் பாயல. கரெக்ட். அதுல பாருங்க, தம்பி வந்த உடனே திரும்பிடுச்சா? அது என்ன? அவன் தான் முழு சேர விட்டு ஒரு நாள் கூட இருக்க மாட்டானே. அது எப்படி பண்ணையாருக்கு தெரியும்? அவர் என்னமோ ஏதோ நினைச்சு பிடிச்சு போட்ட கெண்ட மீன் மாதிரி மனுஷன் துடிச்சு போயிட்டாரு. அதனால தான் நானே நேர்ல வந்தேன்.
நமஸ்காரம் தம்பி. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் குட். என்னையா ஜோசியரா திடீர்னு நீங்க வந்துட்ட? இல்ல நீங்க திடீர்னு வந்துட்டீங்களா, அது என்ன ஏதுன்னு நினைச்சு நானே கேட்கலாம்னு திடீர்னு வந்தேன். உட்காரியா. ஏண்டா பொண்ணை பார்க்க போன பையன் ஒரு முடிவு சொல்லாம ஓடி வந்துட்டியாமே? வெயிட் ப்ளீஸ், வெயிட் வெயிட். இப்ப நானா முடிவு சொல்லாம வந்துட்டேன்? அங்க இருந்து தான் இன்னும் சரியான முடிவு வரலங்கிற. இப்ப கூட நான் போஸ்ட் ஆஃபீஸுக்கு தான் போயிட்டு வரேன். அங்க என்னடா லெட்டரே காணோம். நான் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து தான் இருக்கேன். அப்படியா? ஏன் மாப்பிள்ள என்ன முடிவு செய்தீங்க? ஏன் பதற? முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நான் லெட்டரை எதிர்பார்க்கறேங்கிறேன், அதுக்குள்ள பதறீங்க. இந்த பாரு மிஸ்டர் ஜோஷியர், இருக்கேன். என்னுடைய எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டுக்கு கூட நான் இவ்வளவு அவசரப்படல. அந்த பொண்ணு விஷயமா நான் ரொம்ப ரொம்ப அவசரப்படுறேன். பின்ன என்னங்க அவன் மேல தப்பு சொன்னீங்களே? ஒண்ணுமே புரியலையே. பண்ணையார் என்னடான்னா மாப்பிள்ளைய பத்தி துடிக்கிறாரு, மாப்பிள்ளை என்னடான்னா பொண்ணை பத்தி துடிக்கிறாரு. இருக்கேன். இப்ப பண்ணையார் பொண்ணு தர போறாரா இல்லையா? என்ன இப்படி? சப்போஸ் ஒருவேளை அவர் பொண்ணு கொடுக்கலன்னா ஒரு கிராஜுவேட் தன்னுடைய லட்சியம் நிறைவேறலைங்கிறதுக்காக தூக்கு போட்டு செத்தான்னு டெய்லி பேப்பர்ல தலையங்கத்துல டெபினட்டா வரும்னு மட்டும் சொல்லிவிடுங்க. ஐயோ வேண்டாண்டா கண்ணு. ஜோசியரே எப்படியாவது முடிச்சு வைங்க ஐயா. எனக்கு இருக்கிறது கருவேப்பிலை கொத்தாட்ட ஒரே ஒரு மகன். மாப்பிள்ள நீங்க மனசை தளர விட்டுறாதீங்க. நான் இப்பவே போய் எந்த சிக்கலா இருந்தாலும் அதை ஒடிச்சு முடிச்சு உடனே கருதாச்சு போடுறேன். உடனே லெட்டர் போடுறது சரியா? பொண்ணை பார்க்க வந்த மனுஷன் திடீர்னு போயிட்டானே. பட்டணத்து ஆசாமி பாருங்க, அதுலயும் கொஞ்சம் படிச்ச மனுஷன், அப்படிதான் பிகுவோட போவாரு வருவாரு. இதெல்லாம் நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ நான் சந்தேகப்பட்ட மாதிரி இல்லையே. கிடையாதுங்க, கிடையாது. பண்ணையார் அந்த பொண்ணை கொடுக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு கூட சொல்லிவிட்டாரு. அந்த அளவுக்கு முத்து போயிட்டுதா? என்ன இது ஒரே கவலையா இருக்கீங்க? கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் சரசு? எல்லாம் எங்க கஷ்டகாலம். வண்ணத்தை கட்டி கொடுன்னு அந்த ரவுடி போய் பெல்ட்ட சுழட்டுறான். உன் அப்பாவும் என்ன பண்ணை விட்டே விரட்டிட்டார். ஏழை பொண்ணுக்கு அழகு இருந்தா அது அவளுக்கு சத்ருவா முடியும்னு சொல்லுவாங்க. அவன் பெல்ட்டுக்கு பயந்தும் அப்பாவோட பண்ணைய பார்த்துமா நீங்க பிறந்தீங்க? என்னமோ சரசு, உன் ஆதரவும் பிள்ளையாரப்பும் அருதும் இல்லாட்டா நாங்க வாடுவங்க. மாயா, யார் அது? பத்மா எம்ஏ உன் விலாசத்துக்கு தந்தி வந்திருக்குது. இப்படி கொடுங்க. மிஸ்டர் பிள்ளையாரப்பா தேடி கொடுத்துட்டாரு. என்னது? உங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ள. அதுதான் நம்ம பட்டணத்து ஃப்ரெண்டு நடராஜன் ஒண்ணு கேட்டு தந்தி கொடுத்திருக்காரு. உடனே போய் முடிச்சிட்டு மறு வேலை பாருங்க. என்ன இது வீட்டுக்கு வராம எங்க எல்லாமே சுத்திக்கிட்டு இருக்க? இத பார்வண்ணா, இனிமே உங்க 2 பேருக்கும் கவலை வேண்டாம். ஒரு நல்ல சமாச்சாரம், தந்தி வந்திருக்கு. என்ன தந்தியா? ஆமா, வண்ணக்கிளின்னு ஒரு பொண்ணு இருக்கான், அதுக்கு திருமணமா. என்னம்மா இது? இந்த பைங்கிலி மேல அந்த இங்கிலீஷ் நடராஜருக்கு ஒரு கண்ணா. இத பாருங்க, இப்பவே பட்டணம் போய் மாப்பிள்ளைய பார்த்து முகூர்த்த நாளையும் நிச்சயம் பண்ணிட்டு வந்து சேருங்க. வண்ணம் என்ன சொல்லுதோ? ஏன் காசு கேட்ட மாப்பிள்ளைக்கு பல்லு குச்சிய நீட்டினாலே அந்த நடராஜனை கட்டிக்க கசக்குதோ? போங்கம்மா. வெக்கத்தை பார் வெக்கத்தை. பாத்தீங்களா, பரிபூர்ண சம்மதம். இந்தாங்க வழி செலவு. அவருடைய விலாசம். சீக்கிரம் வண்ணத்துக்கு கல்யாணத்தை முடிச்சாதான் போக்கிரி பூச்சிக்கும் நப்பாசக்கார அப்பாவுக்கும் முகத்துல கறி பூசின மாதிரி இருக்கும். வண்ணத்துக்கே இவ்வளவு கலகம் நடந்தா நமக்கு ஒரு போரே நடக்கும் போல் இருக்கு. எப்படியும் சமாதானம் வந்துதானே ஆகணும். சீக்கிரம் புறப்படுங்க, ஜாக்கிரதை. ஏன்டா அப்படி கத்துற? பிரமாதமா ஒண்ணும் இல்லன்னு அந்த மாயம் பையன் இல்ல, மாயனுக்கு என்னடா? அவனுக்கு ஒண்ணும் இல்லன்னு மண்ணுக்கிளிக்கு மாப்பிள்ள பார்க்க பட்டணத்துக்கு போயிருக்கான். மாப்பிள்ள பார்க்க பட்டணத்துக்கு போயிருக்கிறான். ஆமாண்ண, நம்ம சபதம் நிறைவேறல. சுத்தம் ஒரு பய நம்ம மதிக்க மாட்டோம். அவ்வளவுக்கு ஏமாந்தவல்லடா இந்த பூச்சி. எதுக்குறவன் எவனாக இருந்தாலும் சரி, அவனை பொழிச்சு கட்டுப்படுது. ராஜா, நடராஜா, நடராஜா, நடராஜா.
போகுதடா. மதர், இப்ப காபி ஆறி போறதுனால பெரிய லாஸ் ஒண்ணு இல்ல. என் மூளை ஒரு புது குழப்பத்துல மாட்டிக்கிட்டு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கு. ரொம்ப சங்கடமான நிலைமை. அப்படி என்னடா கப்பல் என்ன கவுந்தா போச்சு? கப்பல் கவந்தா கூட கவலைப்பட மாட்டேனே. இது அதை விட ரொம்ப சீரியஸான விஷயம். ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு செய்தி வரணும். அது எனக்கு இன்னும் வந்து சேரல. அதுக்காக நான் அந்த அமெரிக்காவுக்கு போறேன். ராத்திரிக்கு வந்துருவீல்ல? என்ன ராத்திரிக்கா? டெஃபினட்டா வந்துருவேன். அப்படி இல்ல நெக்ஸ்ட் டே ஷூரா வந்துருவேன். அதுவும் ஒருவேளை மிஸ் ஆகி போச்சு, அதுக்கு நெக்ஸ்ட் டே கட்டாயமா வந்துருவேன். 6 கோடி எப்படி திரும்பி வந்துருவேன். அது என்னடா அப்படி அவசரமான செய்தி? என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? சொல்லாம என்ன? அதாவது அங்க அமெரிக்காவுல வந்து அணுகுண்டு தயார் பண்றாங்க. யாரது? யாருன்னாக்க உன் மாதிரி ஒரு லேடி தான். பட் உன் மாதிரி அவ்வளவு டூ ஓல்டு இல்ல, ரொம்ப யங். அதனுடைய முடிவு தெரிஞ்சுக்கிட்டு தான் போறேன். போயிட்டு ஜாக்கிரதை வந்து சேர்றா கண்ணு. வந்துடுறேன். பண்ணத்தை வாடி இன்னும் கூப்பிட்டா வரமாட்டேன்னு பிகு பண்ணிட்டு போயிட்டோம். போனா போட்டோம். நிலவு காலமாச்சே, கொஞ்ச நேரம் ஆனந்தமா இருக்கலாம்னு கூப்பிட சொன்னேன். வாங்கடி. நம்மால் ஆகாததில்லை என்று
என்றும் ஆனந்தமாய் இங்கு பாடுவோமே நம்மால் ஆகாததில்லை என்று பாடுவோமே ஆனந்தமாய் இங்கு பாடுவோமே. வாவண்ணா ஒன்ன ஊர்ல இல்லையாமே? ஆமாங்க. இப்ப நம்ம பண்ணையில வேலை செய்யறதுல தெரியுமா? தெரியுங்க. ஏன்னு என்னன்னு சொன்னானோ? இல்லைங்க. ஏன் சொல்றான்? இங்க பார்வண்ணா, அவன் பண்ணக்காரன், நான் பண்ணையார் இல்லையா? நான் சொல்றத அவன் கேட்கணும் இல்ல? என் சொல்ல மீறலாமான்ட்டு நீ சொல்லு. நீயே சொல்லுன்ன. ஏன் பேசாம நிக்கிற? மீறக்கூடாதுதாங்க. என்னையே எடுத்தறிஞ்சு பேசினா எனக்கு என்ன மதிப்புன்னு. இங்க பார்வண்ணா, இந்த பையன் அன்னைக்கே சரின்னு 4 வார்த்தை சொல்லி இருந்தான்னா எனக்கு தான் அந்த கோபம் வருமா? இந்த பையன் தான் இப்படி வேலை இல்லாம திண்டாடிக்கிட்டு இருப்பானா? சே உழைக்கிற பிள்ளைகளுக்கு இப்படி எல்லாம் கோபம் வரக்கூடாது போ. அப்படிங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. இனிமே வந்தா சேர்த்துப்பீங்களா? நல்லா சொன்ன போ. அவன் மேல எனக்கு இருக்கிற பிரியத்துக்கு என் பொண்ணையே அவனுக்கு கொடுத்து வீட்டோட வச்சுக்கலாம்னு தான் நினைச்சேன். வரட்டும், பேசிக்கிறேன். மண்ணா, அது மட்டும் இல்ல, உன்னையும் நம்ம வீட்டுக்கே கூட்டிக்கிட்டு போயிடலாம்னு நினைச்சிருக்கிறேன். உனக்கு சம்மதம் தானா? எதுக்குங்க? எதுக்கா? என்ன கல்யாணம் பண்ணிக்க. பெரிய மனுஷனா இருந்து இப்படி பேசுறீங்களே. எதுவா இருந்தாலும் எங்க அண்ணன் கிட்ட கேட்டுக்குங்க. அவன் தான் முடியாதுங்கிறானே. அப்ப முடியாதுதான். அப்படி சொல்லாத பண்ணா, உன் மேல நான் உசிரியா வச்சிருக்கேன். புறப்படும் உடனே. ரவுடி போக்கிரி சண்டியர்னு நாங்க இருக்கோம். நீ பெரிய மனுஷன் பேரை வச்சுக்கிட்டு என்ன காரியம் செய்ய வந்துட்டேன்? ஐயோ பூச்சி அடிக்காதப்பா. உனக்கு தான் நான் நெல்லு மூட்டை அனுப்பிச்சிருப்பா. நெல்லு மூட்டை அனுப்பிச்சியா? குள்ள நெறிப்பா. ஐயோ என்ன விட்டுறப்பா, கும்பிடுறப்பா. நான் இனிமே இந்த பக்கம் தலையை காட்ட மாட்டேன். ஜாக்கிரதை, ஓடிப்பா. அண்ணா, இப்ப என்ன சொல்ற? எதுக்குங்க? என்ன கட்டிக்கிற? சரின்னு சொல்லு. ஐயா, எங்க அண்ணனை கிளம்பியா? புறப்படு. புறப்படு. அண்ணா. ஏமா ஏமா, யாருமா வீட்டுல? ஏமா தெரியும் காணும். போன தடவை நான் இந்த வில்லேஜுக்கு வந்தப்போ ஈசல் மாதிரி சும்மா கூட்டமா வந்து சேர்ந்தாங்க. இந்த தடவை ஒரு ஈசலை கூட காணமே. யாரு? என் வீட்டு முன்னாலே நின்னுகிட்டு ஈசல் ஈசல் என் பேரே ஏழப்பட்டு இருக்கிறியா? அப்படின்னா உன் பேரு ஈசலா? ஆமா. ஈசல்னு கூட ஒரு பேர் இருக்கும். இது என்ன வேடிக்கை? ஆமா ஆமா ஆமா. கரப்பா மகா ஈசல்னு சொன்னா இந்த ஊர்ல எல்லாரும் கையை கட்டிட்டு வாய் பத்திட்டு நிப்பாங்க. ஓஹோ, அப்படின்னா உங்க அப்பா பேரு கரப்பானா? பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு. உன் பேரு ஈசல், உங்க அப்பா பேரு கரப்பா. அப்ப உங்க தாத்தா பேரு வவ்வால். ஏய், என்ன அது கிண்டலா பண்ற? டசன்ட் மேட்டர், விட்டு தள்ளுங்க. ஆமா, உங்ககிட்ட ஒரு டின்னு இருக்குமா? டின்னா இப்படி திரும்புங்க. ஓஹோ, என்ன நீங்க என் முதுகுலயே டின்னு கட்ட பாத்தீங்களா? அதுக்கு இல்ல, இந்த வண்டிக்கு பெட்ரோல் வாங்கணும், அதுக்காக டின்னு வேணும். ஏயா டின்னு வச்சிருக்க? நாங்க என்ன எண்ணெய் கடையா வச்சிருக்கோம்? இப்ப நீ எங்கயா போனோம்? எங்கும் இல்ல, இந்த ஊர்ல வண்ணம்னு ஒரு பொண்ணு இருக்கு. ஆமா இருக்குது. அதுக்கு என்ன? அதுக்கு மேரேஜ். என்னது? ஓஹோ, பக்கா வில்லேஜ்ல அதுக்கு கல்யாண விஷயமா. முடிஞ்சு போச்சே. எஸ் எஸ், ஐ நோ வெரி வெல். பட் வாட் 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 வண்ணத்துக்கு கல்யாணம் நடந்து போச்சா? ஆமா. யூ ஆர் இன்னசென்ட், வெரி வெரி இன்னசென்ட். மாப்பிள்ளை நான் இங்க இருக்கும்போது அங்க எப்படி கல்யாணம் நடக்கும்? என்னது மாப்பிள்ளையா? நீங்க மாப்பிள்ளையா? எஸ் எஸ். யோ, உங்க தலையில ஏதாவது கோளாறு ஆயிருக்குதா? ஐயா, என்ன இப்படி எல்லாம் கேக்குற? பின்ன என்ன சாரு, வண்ணத்துக்கு எங்க பூச்சி பெரியப்பாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சு அந்த கல்யாணத்துல வச்சுக்கிட்ட பூ இன்னும் என் தலையில வாடல. நீ என்ன சாரு உள்ளூர்காரகிட்டே வந்து கதை அழைக்கிறியே? ஓ மை காட், நிச்சயமாவே வண்ணத்துக்கு கல்யாணம் நடந்து போச்சா?
வண்ணம், என் வண்ண கிளியே, உண்மையாவே உனக்கு மேரேஜ் நடந்து போச்சா? ஐயோ, இந்த அறிவாளிக்கு உன்னுடைய அழகான கையால மாலை போடுவேன்னு காத்திருந்தேனே. வண்ணம், வண்ணம். என்னையா அது? கல்யாணம்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. நீ என்னடானா என் வீட்டு முன்னால வந்து நின்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறியே? மேடம், கண்ணாடி கட்டடம் போல பல பலன்னு இருந்த என் மனசை கல்லால அடிக்கிற மாதிரி ஒரு சொல்லால உடைச்சு விட்டீங்களே. என் மனசெல்லாம் பதறது, மூளையெல்லாம் குழம்புது. மேடம், நீங்க சொன்னது உண்மைதானா? ஏன் என்ன சந்தேகப்படுற? ஐயோ, நீ ரொம்ப அப்பாவி மனுஷன் போல இருக்குற. இந்த பாரு, நான் சொல்றது கேக்குறியா? என் கூட வா, புருஷன் நீ கொஞ்சாது நீ நேர்ல பாரு. ஓஹோ, என்னது? என்ன நீ வந்து என்னென்னமோ மாட்டிக்கிட்டு இருக்கிறியே? இங்க வா, வா, வா.